புக்கை எடுத்து படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களால படிக்கவே முடியாது. மொபைலை எடுக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ கூட பாருங்கள், உங்கள் கையில் மொபைல் தான் இருக்குது. ஸோ கையில் இருக்க மொபைலை வச்சு ஆடியோ புக் கேட்டு பழகுங்க. அதுவும் புக்கு படிக்கிறதுக்கு ஈக்குவல் தான். நான் ரீசெண்டாக ஒரு புக் படித்தேன். அந்த புக்கோட இன்ட்ரோவை பற்றி மட்டும் சொல்கிறேன். அந்த புக்கை நீங்களும் லைக் பண்ணுவீங்க. நம்மளோட க்யூட்டான குட்டி ஃபேஸில் 1000+ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவா முடியுது? ஆனால் அதாங்க உண்மை. அந்த முக பாவனையை வச்சு தான் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் நம்மக்கிட்ட பேசலாமா வேணாவா அப்படின்னு டிசைட் பண்ணுறது. அப்புறம் லைஃப்பில் சிலருக்கு மட்டும் நல்ல ஜாபு, சூப்பரான லைஃப் பார்ட்னர், உயிரை கொடுக்குற நட்பு, எப்பயுமே பாசிட்டிவான ஒரு வைப், இப்படி ஒரு ஜோன்லேயே இருப்பாங்க. முக்கியமான காரணம் 85% அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சு தான். கம்யூனிகேஷனாக நம்ம சும்மா ஒருத்தர் பேசிக்கிறது மட்டும் இல்லை. நம்மளோட பாடி லாங்குவேஜ், ஐ கான்டாக்ட், நம்ம பண்ணுற ஸ்மைல், ரியாக்ஷன் எல்லாமே கம்யூனிகேஷனில் தான் வரும். அப்புறம் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எங்கே ரியாக்ட் பண்ணணும், எங்கே ரியாக்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. புக்கோட நேம் ஹவு டு டாக் டு எனிவன். ஆத்தர் லைல் லவுண்டஸ். இந்த புக்கில் ஆத்தர் 92 டெக்னிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு டெக்னிக்கும் கேட்குறப்ப நம்ம கம்யூனிகேஷனில் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும், எங்கே வீக்காக இருக்கும்னு செல்ஃபாக நாமளே அனலைஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் சாப்டர் வைஸ் லிங்க் கொடுக்குறேன். ஆடியோ புக்கை கேட்டுட்டு கம்யூனிகேஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கலாம் வாங்க.